friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம். சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அல்வா. பாம்பே ஹல்வா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அரை கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரை கப்பு கார்ன்ஃப்ளவருக்கு 1லேருந்து 1.25 கப் வரைக்கும் நம்ம சுகர் எடுத்துக்கலாம். நான் 1 கப் எடுத்துருக்கேன். இதில் அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி கொதிக்கட்டும். சுகர் சிரப் கொதிக்க ஆரம்பிச்சாக்கில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இதுக்கு நமக்கு ஒரு கம்பி பதம் தேவையில்லை, சிறு கம்பி பதம் வந்தால் போதும். லேசாக கம்பி மாதிரி வந்து உடஞ்சாலே போதும், இந்த பதம் போதும். ஃப்ளேமை லோ பண்ணி வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ், இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, உடனே கட்டி தட்டிடும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடுங்க. கார்ன்ஃப்ளவர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கட்டி விழுற மாதிரி இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் எல்லாமே உங்களுக்கு சேர்ந்துருங்க. இது ஒரு 3-4 நிமிஷத்துலேயே கட்டியாக ஆரம்பிச்சிடும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒன்று போல் சேர்ந்துட்டு அந்த கட்டி தட்டி இருந்தது கூட சேர்ந்துருச்சு. இனி நம்ம அல்வா பதம் வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபுட் கலரும் சேர்த்துக்கோங்க. இது ஈட்டபிள் ஃபுட் கலர் தான், நான் அதனால் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் கலர் எதுவும் சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் லைட் எல்லோ கலரில் உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் முந்திரி பருப்பை உடச்சி எடுத்துருக்கேன், அதோட வெள்ளரி விதையும் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அதை உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த ஹல்வாக்கு நிறைய அளவில் நெய் தேவைப்படாதுங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும். நெய்யை இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த பதத்தில் நம்ம அல்வாவை அணைச்சிடலாம். இதுக்கு மேலே கட்டியாக்க வேண்டாங்க, ஏன்னா ஆறின பிறகு அல்வா நல்லா செட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். இப்போ நம்ம சூப்பரான பாம்பே ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இது சட்டுன்னு நீங்கள் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.